முத்து, அப்பா எப்படிடா இருக்க? எது கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கேன்ப்பா. ஐயா, என்னையா பையன் ஜெயில கழுதி நீட்டு இருக்கான், நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாம சிரிக்கிறீங்க? யோ வக்கீலே, அதான் ஓ வம்சத்துக்கும் என் வம்சத்துக்கும் உள்ள வித்தியாசம். அவன் என்ன சொன்னான்னு கவனிச்சல்ல? நல்லா சாப்பிட்டு தெம்பா இருக்கன்னு சொன்னான். எதுக்கு? வெளியில வந்ததும் வேலை இருக்கு, வேலையை முடிக்கணும்னா தெம்பா இருக்கணும். ஜெயில இருக்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் தண்டனை இல்லையா, அது ஓய்வு. ஓய்வு கிடைக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் களத்துல இறங்கி வேட்டை ஆரம்பிப்போம். என்னையா முழிக்கிற? ஒன்னும் பயப்படாத. எங்களுக்கு வேலை இருந்தா உனக்கும் வேலை இருக்கும். நீயும் நல்லா சாப்பிட்டு தெம்பாரு. அப்பா வெளில என்னப்பா விசேஷம்? விசேஷம் இல்ல முத்து, துக்கம். என்னப்பா சொல்றீங்க? கண்டிஷன் பையில வெளியில வந்த நம்ம பசங்க சிவாவையும் செல்வத்தையும் யாரோ போட்டு தள்ளிட்டாங்க. என்னப்பா குண்டத்துக்கு போறீங்க? எப்படிப்பா நடந்துச்சு? யாருப்பா செஞ்சாங்க? யாரு செஞ்சாங்கன்னு தெரியல. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது ஒண்ணா போயிடுச்சு. ஆக மொத்தம் அந்த ஹாஸ்டல்காரி சாருவோட மகளை தூக்குறதுக்காக பசங்களை அனுப்பிச்சிருக்கா. கடைசியில அவனுங்களும் போய் சேர்ந்துட்டானுங்க. செஞ்சது யாரு என்னன்னு ஒன்னும் தெரியல. நம்மளா போலீஸுக்கு போனா நம்ம மேல சந்தேகம் வருங்கிறதுக்காக வக்கீல் தான் போலீஸுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நடந்தது எதையுமே காட்டிக்காதீங்கன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நெல்லூர் இன்ஸ்பெக்டரை பார்க்க போயிருந்தோம். ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் இருந்துட்டேன். அப்பா அவங்க 2 பேருக்கு தனிப்பட்ட பகன்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் கிடையாது. ஆளாத நாள்ல இருந்து ஏன் கூட தான்ப்பா சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு செஞ்சது எல்லாமே நம்மளோட வேலை தான். அதனால அவனுங்க மேல இருக்க விரோதத்துக்காக அவங்களை யாரும் கொண்டு இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம மேல இருக்கிற விரோதத்துல தான் யாரோ அவங்கள கொன்னுட்டாங்க. ஆமாப்பா. ஆமாடா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இதை யாரு செஞ்சிருப்பான்னு என்னால யோசிக்க முடியல. கொஞ்ச நெஞ்ச வேலையா செஞ்சிருக்கோம். பாதிக்கப்பட்டவங்கள எவன் நம்ம பின்னாடி சுத்துறான்னு புரியல. அப்படியே இருந்தாலும் எதுக்காக நம்மளை விட்டுட்டு இவனுங்களை போட்டு தள்ளினாங்கன்னு புரியல. அப்பா கிளீனா கேம் ஆடுறானுங்க. நான் உள்ள இருக்கேன். எனக்கு துணையா இவனுங்க 2 பேர் இருந்தானுங்க. அப்புறம் இவனுங்க 2 பேரும் ஜாமீன்ல வெளில வரானுங்க. ஜெயிலுக்குள்ள நான் ஒத்தே ஆயிட்டேன். ஜாமீன்ல வந்த 2 பேரும் உங்களுக்கு துணையா இருந்தானுங்க. அவனுங்களை திட்டம் போட்டு தூக்கி இருக்கானுங்க. இப்போ நான் ஒத்தையா உள்ள இருக்கேன், நீங்களும் ஒத்தையா வெளில இருக்கீங்க. கரெக்டா முத்து? நாம ஏன் உள்ள வெளியான தனியா ஒத்தையா இருக்கணும்? 2 பேரும் ஒண்ணு சேருவோம். யோ வக்கீலு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ மொத வேலையா என் மக முத்துவ வெளியே கொண்டு வா. சரிங்கய்யா. இத பாரு, சீரியஸா இரு, சாதாரணமா இருந்துராத. இல்லைங்கய்யா, சீரியஸா சொல்றேன். கூடிய சீக்கிரமே வெளியில எடுத்துடலாம் ஐயா. சரி முத்து, வக்கீல் ஆக வேண்டிய வேலையை பாப்பாரு. நீ உள்ள ஜாக்கிரதையா இருந்துக்க. சரிப்பா, என்னை விட ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீங்க தான். என்ன பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? சரிப்பா. வரேன் தம்பி. என்னக்கா ஆர்த்தி இன்ஸ்பெக்டர்
சொல்றேன். காரைக்குடி விஷயம் என்னாச்சு? ஃபெயிலியரா? ஆமா மேம், சாரு மேம் காரைக்குடிக்கே போகல. நினைச்சேன். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நிச்சயமா அப்போ இந்த விஷயத்தை அரவிந்த் தான் பண்ணிருக்கணும். என்னங்கம்மா சொல்றீங்க? ஆமா செல்விகா, கண்டிப்பா இந்த விஷயத்துல அரவிந்த் தான் இன்வால்வ் ஆயிருக்கான். முதல்ல நாங்க அவன் தங்கியிருந்த லாட்ஜுக்கு போய் அவன் அட்ரஸை ட்ரேஸ் பண்ணோம். லாட்ஜ்ல கொடுத்த அட்ரஸ்க்கு போனோம். அது அவனோட பெரியப்பா வீடு. அவனோட பெரியப்பாவை விசாரிச்சதுல அவன் கால் டாக்ஸில வந்தான்னு தெரிஞ்சது. அப்புறம் அந்த கால் டாக்ஸி டிரைவரை போய் சந்திச்சோம். அப்பதான் அவன் நடேசன் பார்க்ல 4 மணிக்கு ஒரு பொண்ணை போய் சந்திக்க போறான்னு தெரிஞ்சுது. அந்த பொண்ணை மட்டும் நாங்க பிடிச்சிருந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கோம். அதுக்குள்ள வல்லாட்டாய் எஸ்கேப் ஆயிட்டான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சு. அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த பொம்பளை வந்து வெயிட் பண்ண சொல்றான். அந்த பொம்பளையும் கரெக்டா வந்து வெயிட் பண்றான். எங்களை பார்த்ததும் அவ ஓடிட்டான். நல்ல விஷயத்துக்கு வந்திருந்தா எங்களை பார்த்ததும் எதுக்கு ஓடணும்? அப்ப அவ தப்பு பண்றான் தானே அர்த்தம். ஏமா அந்த பொம்பளை பிடிச்சு நாலு அப்ப உண்மை தெரியுமிலமா? அதுக்குள்ளதானே அவ ஓடி போயிட்டா. அதனால என்ன, அவ அட்ரஸ கண்டுபிடிச்சாச்சு. இன்னைக்கு சிக்கலனா நாளைக்கு சிக்காமலே போயிட போறா. என்னதான் இருந்தாலும் ஒரு தகவல் தெரியாம 2 நாள் போயிருச்சேம்மா. என்ன செய்யறது செல்வி அக்கா, நம்மளும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பாப்போம். செல்விக்கா, நிவி எங்க? நான் தான் கொண்டு போய் அவங்க மாமியா வீட்டுல விட்டு வந்தேன். ஏங்கா, ஏற்கனவே அவங்க அம்மாவை காணோன்னு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இதுல அங்க கொண்டு போய் விட்டீங்கன்னா அவங்க மாமியார் படுத்துற பாட்டுல இன்னும் நொந்து போயிட மாட்டாளா? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை அங்க இருக்க வேண்டிய பிள்ளை. இங்க இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவ மாமியாக்காரி இல்லாதையும் பொல்லாதையும் அவன் மயன்ட்ட சொல்லி நம்ம பிள்ளை வாழ்க்கையவே கெடுத்துருவா. நிவி நல்லா இருக்கணும்னு அம்மா பட்ட பாடெல்லாம் வீணா போயிடாத. அதனாலதாம்மா அந்த பிள்ளை அங்க கொண்டே விட்டு வந்தேன். அதுக்கே அவன் மாமியாக்காரி என்ன குதிச்சா தெரியுமா? அம்மா இல்லையே, நிவிக்கு எந்த கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு பொறுத்து பேசாம வந்தேன். அம்மா ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ்வளவு பொறுமையா போனாங்கன்னு இந்த மாதிரி நெருக்கடி வரும்போதுதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. நெல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே நில்லு. பாஸ் உள்ள போவேணாம் பாஸ், பெரிய பிரச்சனையாயிரும். கிளம்பலாம், முத வண்டியில உட்காருங்க. பேசாத, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ இங்கே இரு, வந்துடுற. பாஸ் சொன்னா கேளுங்க பாஸ். என்ன ஏதோ கான்ஃபரன்ஸ் நடக்குது இங்க? ஐயா, அம்மா பத்தி எதுவும் தகவல் தெரிஞ்சா? சமையல், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவ்வளவு தொலைச்சிட்டு தகவல் தெரியுமான்னு என்ன கேக்குறீங்களா? என்ன நக்கலா இருக்கா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் எப்படி பேச சொல்றேன்? உங்க பிரச்சனை தாங்க வந்தா சாரு காணாம போயிட்டா. நிக்கிறாள இந்த ஆர்த்தி, இவதான் பெரிய பிரச்சனை. அப்பவே சொன்னேன் சாரு கிட்ட, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி போகாத, இவ அப்பம் பெரிய முரட, அவகிட்ட சமாதானமா போயிடலான்னு சொன்ன. சாரு கேக்கல. இதோ இவளால அந்த பெரியவரை எதிர்த்துக்கிட்டா. அந்த ஆளு கொலைக்கு கூட அஞ்சாதா. இப்ப என்ன பண்ணோன்னு தெரியல. யாரால? பிகாஸ் ஆஃப் யூ. ஹாஸ்டலால. ஹாஸ்டலை இழுத்து மூடுனா எல்லா பிரச்சனையும் சரியா பண்ணி. சாரு இங்க இல்ல, நீங்க எல்லாரும் இந்த எலும்பு பையில உட்கார வச்சுக்கிட்டு சந்தோஷமா கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஹலோ, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நிதானத்துல இருந்தா தானே மேம் நிதானமா பேசுவாரு. Shut up! அரை ட்ரௌசர், நீ ட்ரௌசர் போட்டுக்கிட்டு புரட்சி பண்றது பத்தாதுன்னு சாருவை எல்லா விஷயத்தையும் கெடுத்தது நீதான். யூ உன்னாலதாண்டி என் பையன் வரைக்கும் பிரச்சனை. நீ எல்லாம் ஒரு பொண்ணுன்னு ஆசைப்பட்டு அந்த பைத்தியக்கார சாகர வரைக்கும் துணிஞ்சானே, ஒன்ன முதல்ல இங்க இருந்து விரட்டணும்டி, அப்பதான் எல்லாம் சரியாகும். என்ன இங்க இருக்கிற எல்லாரையும் விரட்டணும். அப்பதான் எனக்கு நிம்மதி, என் குடும்பத்துக்கும் நிம்மதி. ஹலோ,
நீங்க சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இருக்கிறது இங்க தொந்தரவுன்னு சாரு மேம் நினைச்சிருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே நாங்களே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்போம். ஆனா நாங்க இருக்கிறது அவங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சாரு மேமே எத்தனை தடவை எங்க கிட்ட சொல்லிருக்காங்க. ஏய் என்ன சாரு இல்லன்னதும் ஆளாளுக்கு கதை விடுறீங்களா? ஊட்ட முடிச்சு எடுத்துட்டு கிளம்புங்கடி எல்லாரும். நான் ஹவுஸ லாக் பண்ணணும். இங்க பாருங்க, இப்படி குடிச்சிட்டு வந்து பொம்பளைங்க இருக்கிற இடத்துல கலாட்டா பண்றது சரி கிடையாது. இது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல். நாங்க எல்லாரும் இங்க முறைப்படி தங்கி இருக்கோம். இங்க இருந்து நாங்க போகணும்னா அதுக்கு அது உரியவங்க வந்து சொல்லணும். உங்களுக்கும் இந்த ஹாஸ்டலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க பேசுறத நாங்க கேட்கணுங்கிற அவசியமும் எங்களுக்கு கிடையாது. மேடம் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஏய் என்ன என்ன யார் இடத்துல நின்னுட்டு யார காலி பண்ண சொல்ற? இது உங்க இடமா? அப்படி இருந்தா உங்க இடத்தோட ஆதாரத்தை எங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. இட்ஸ் மை வைஃப் பிளேஸ். என் பொண்டாட்டியோட இடம். ஆமா. கரெக்ட். இது உங்க வைஃபோட இடம். அவங்க வந்து சொல்லட்டும், நாங்க காலி பண்றோம். நீங்க அனாவசியமா இங்க நின்னுக்கிட்டு கலாட்டா பண்ணீங்கன்னா கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் கேஸ்னு சொல்லி நான் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? ஏய் இன்ஸ்பெக்டர், என்ன பூச்சாண்டி காட்டுறியா? யார்கிட்ட? என்கிட்டயே வா. பொம்பளைங்களா சேர்ந்து மிரட்டுனா நான் பயந்துகிட்டு போயிடுவேனா? ஏய் இருங்கடி, உங்க எல்லாரையும் இந்த ஹாஸ்டலை விட்டு விரட்டுற. சாரு திரும்பி வரத்துக்குள்ள நீங்க யாரும் இங்க இருக்க மாட்டீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல போங்க சார், போங்க. போறேன்டி, ஆனா நான் சொன்னதை செஞ்சிடுவேன். மைண்ட் இட் ஆல் ஆஃப் யூ. ஜாக்கிரதை. தொலைஞ்சிங்க. அப்பா, பிரச்சனை இல்லாம திரும்பி வந்துட்டீங்களே, சந்தோஷம். ஏய் பேசாம உட்காரு. நிவி வீட்டுக்கு போறோம். வேணாம் பாஸ், இந்த நிலைமையில அங்க போக வேணாம் பாஸ். ஏற்கனவே அந்த மாமியாருக்கு பேசவே தெரியாது. அங்க போய் அந்த பிள்ளைக்கும் போய் பிரச்சனை பண்ணாதீங்க பாஸ். சொன்னா கேளுங்க பாஸ். முத கிளம்புங்க பாஸ், ப்ளீஸ். வாங்கல உட்கார்றா. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவரு வேற. ஏமா ஐயாட்ட ஏதோ வீரப்பா பேசி அனுப்பிட்டீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அம்மா இல்லாம நம்ம எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அதுக்காக கிளம்ப சொல்றீங்களா? அந்த ஆள் என்ன செய்யறான்னு பாத்துடலாம். மேடம் விஷயம் என்னன்னு தெரியாம நம்ம இங்க இருந்து கிளம்புறது சரி வராதுக்கா. வானதி மேம், நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம வெளியில போனா தங்குறதுக்கு வேற ஒரு இடம் கிடைக்காதுன்னெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா எவ்வளவோ கஷ்டத்துல மேம் நடத்தின ஹாஸ்டல் இது. இப்போ அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்லாதனால நம்ம இதை விட்டு போயிட்டோம்னா நாளைக்கு ஒருவேளை அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே பிரச்சனையை சமாளிக்க முடியாம ஓடிட்டோம் தானே அவங்க நினைப்பாங்க. அப்படி அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. என்னம்மா இது? ஒருவேளை வந்துட்டாங்கன்ற? அவங்க கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. ஒரு பேச்சுக்கு தான் சொன்ன செல்விக்கா. பேச்சு கூட நீ அப்படி பேசாத பாத்துக்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? எப்பவும் போல இருக்க போறோம். மேம தேட போறோம். மேம் வரட்டும். அந்த மூர்த்தி சொன்ன மாதிரி நாம எல்லாரும் வெளியே போகணும்னு மேடம் சொன்னாங்கன்னா சந்தோஷமா நன்றின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம். ஆனா அது வரைக்கும் இந்த ஹாஸ்டல் நடக்கும். ஆமா, மேம் இருந்தா எப்படி இந்த ஹாஸ்டல் நடக்குமோ அதே மாதிரி நடக்கணும். செலவுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். எங்களால முடிஞ்சதை நாங்களும் செய்யறோம். கிரேட். அப்புறம் என்ன? அம்மா, இன்னைக்கு யாரோ ஒரு புள்ள போன் பண்ணுச்சு. யாருக்கா அது? யாருன்னு தெரியல, ஆனா பேர் சொல்லுச்சு. ஆனா ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டுச்சு என்கிட்ட. நான் சொன்னேன் அம்மாவே இல்ல, வெளியூர் போயிருக்காங்க, நீ அப்புறமா ஃபோன் பண்ணுன்னு நான் சொன்னேன். செல்வியக்கா, அந்த பொண்ணு மறுபடியும் ஃபோன் பண்ணுச்சுன்னா நீங்க உடனே வர சொல்லுங்க. சரிம்மா. பியூலா, நீ என்ன சொல்ற? என்ன செண்பகா, நீ எப்படி ஷாக்கார? மேம் இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்களோ அது நம்ம எல்லாம் செய்வோம். அந்த பொண்ணு வரட்டும், பேசி பாப்போம். மேம் இல்லாட்டினாலும் இந்த ஹாஸ்டலை நம்ம நடத்துவோன்னு வெறும் பேச்சு இல்ல, வெறும் பேச்சு பேசுறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன சொல்றீங்க? நான் ஒத்துக்கிறேன். சரிப்பா, நம்மள சேர்ந்து இந்த ஹாஸ்டல்ல நடத்தலாம். கரெக்ட், நம்ம நடத்துறோம். செல்விக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னமா தெரியும், நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேக்குறேன். சரி, அப்போ we are going ahead. இந்த விஷயத்துல எந்த ஹெல்ப் வேணாலும் என்ன கேளுங்க. ஐ வில் பி வித் யூ.
கேட்க சும்மா இருடா, மாட்டீங்களே. வாய் மூடிட்டு. இங்க பாருங்க, பாஸ், 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 பாஸ். இந்த நிலைமையில இந்த நேரத்துல எல்லாம் வீட்டுக்கு போக வேணாம் பாஸ். ஏய், சொல்றதை விட்றா. கேளுங்க, பாஸ். என் பொண்ணை பார்க்க நான் போறேன். நீ யாரா பாஸ், தடுக்கிறதுக்கு? பாருங்க, சும்மா சொல்றதை வாடா. கேளுங்க. நிவே, 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 பாஸ், நிவேதிதா. பாஸ். நிவே, அப்பா உங்க மாமனார் மாமியார் அர்ஜென்ட்டா கூட்டு வா, நான் பேசணும். குடிச்சிருக்கீங்களா? ஏய், லைட்டா போட்டிருக்கேன்டா. அப்பா எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல போங்கப்பா. பாஸ், வாங்க பாஸ், ஏய், பாஸ். இருடா. போங்கப்பா. இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் வணக்கம்மா, வணக்கம். இந்த நிலைமையில எதுக்கு இங்க வந்தாரு? ஏற்கனவே உங்க அம்மா செஞ்ச காரியத்தினால குடும்பமான நாரது பத்தாதுன்னு மிச்ச மீதிய நாரடிக்க இவர் வந்திருக்காரா? பாஸ், இதெல்லாம் தேவையா பாஸ்? அதான் கிளம்பும் போலே சொன்னல வேணான்னு சொல்லி. ஏய், சும்மாடா. நியாயம் கேட்க வேண்டாமா? 4 பேர் துணைக்கு வேணுமா? வணக்கம். அதுக்குதான் சம்பந்தியமா பார்க்க வந்தேன். என்ன சம்பந்தி, என்ன நான் கேட்க போறீங்க? சம்பந்தி, உங்களுக்கே தெரியும் என் பொண்டாட்டி மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். அட, அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும்? நாங்க உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணும்போதே நீங்களும் உங்க பொண்டாட்டி பிரிஞ்சிட்டீங்கல்ல? நான் எங்க சம்பந்தி அவளை பிரிஞ்சேன்? அவதான் என்னை விட்டு போயிட்டான். இப்ப கூட மனசார நான் அவளை விட்டு பிரியவே இல்லை. நான் அவளுக்கு எவ்வளவு நேசிச்சேன்னு இதோ நிவிக்கு தெரியும். சொல்றா கண்ணா, நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லு. அப்புறம் சம்பந்தி, அவ என்ன கோச்சுக்கிட்டு போறது ஏதோ ஒரு புதுசு இல்லை சம்பந்தி. உங்களுக்கு தெரியாது, புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் தகராறு வருது சகஜம்தான். பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போவாதா? சாரு அந்த மாதிரி பல தடவை என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவ அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. ஆனா அவ கோவெல்லாம் 2-3 நாளை மேல தாங்காது. உடனே திரும்பி வந்துருவா. என் பொண்ணு கல்யாணம் நடந்த அன்னைக்கு அவ என்னை விட்டு போறேன்னு சொன்னப்போ அவ எப்பவும் போலதான் இப்பவும் போறா. 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு நினைச்சேன். அவ வரல. இத்தனைக்கும் அவ அப்பா கூட இல்லை. ஆனா அவ அப்பா கொடுத்த சொத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஆரம்பிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஹாஸ்டல் ஆரம்பிச்சதுதான் சம்பந்தி பிரச்சனையே.